வரதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் அதில் வயிற்றுக்கு போகுது. இது இதில் பார்த்தீங்களா நிறைய பெரிய கப்பல் இதில் போட்டெல்லாம் நிற்கி பாருங்க இப்படி வந்து இதில் பார்த்தீங்களா. வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே, நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்டா போஸ்மத்துக்கு வந்திருக்கேன். பெரிய ஒரு பீச் உண்டு, பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர், அது போட் எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே உள்ள போய் பார்ப்போம் எப்படி என்னான்னு. நான் நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. இதை பாருங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க போட்டிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. போட் எல்லாம் இருக்குது. போட் நீங்கள் ஹாய் பண்ணலாம், ஹாய் பண்ணி ஃபேமிலியாக போகலாம், எத்தனை பேர் இருந்தாலும் போகலாம். இதில் முன்னுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் பே பண்ணி போட்டு நீங்கள் இதில் போகலாம். கடை எல்லாம் இருக்குது. இங்கே பக்கம் வந்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்தோன்றது பாருங்க. இங்கே இருந்தால் பாருங்க இப்போ ஒரு பெரிய ஒரு போட் ஒன்று வருது பார்த்தீங்களா. இது போஸ்மத்தில் தான் நான் நிற்கிறேன். அங்கால போகிறேன்டா ஐலோ வயிற்றுக்கு போகிறதுக்கு நீங்கள் இதில் போகலாம். ஒரு 40 நிமிஷம் பிடிக்கும் அங்கால போகிறதுக்கு, அடுத்த கரைக்கு போகிறதுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் கூடுதலாக நல்ல பிஸியாக அந்த மார்க் உடுப்பெல்லாம் இருக்குது. இங்கே என்னென்ன உங்களுக்கு உடுப்பு எல்லாம் வேண்டணுமோ சகல இதுகளும் இருக்குது. இங்கே ஷர்ட், ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. போட்டை பார்த்தீங்களா, பெரிய கப்பல் போகுது. இதில் நீங்கள் போகலாம் அடுத்த கரைக்கு. இதில் பாருங்க பெரிய கப்பல் ஒன்று வலிக்கிடுது. வலிக்கிட்டு ஆனால் இங்கேருந்து வேற வேற இடங்களுக்கு போகலாம். நிறைய பெரிய கப்பல் வலிக்கிறது பார்த்தீங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கப்பல் உண்டு. ஆனால் இது அடுத்த சைட்டுக்கு போகாது, ஐலோ வயிற்றுக்கு போகாது. இது வேற வேற இடங்களுக்கு போகுது. இது இங்க இருந்து ஒன்று ஒன்று வந்து ஒன்றுக்கு பாருங்க. அடுத்த வருது. சிட்டியிலிருந்து இங்கே வாரதுக்கு அப்படி ஒரு 2 hours பிடிக்கும் இடத்துக்கு வாரதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க சின்ன பிள்ளைகள் ஆக்கள் பெரிய ஆக்களும் போகலாம். அதில் சின்ன ஒரு போட்டிங் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகள்லாம் போகுதில் பாருங்க. இதில் பார்த்தீங்களா, இதில் நாங்கள் பே பண்ணி இங்கே இதில் இருக்குது, இங்கே பே பண்ணி போட்டு இதில் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் இந்த உடுப்புலாம் கொடுப்பாங்க. நீந்துறது சில நேரம் போட்டில் இன்னும் ரெண்டு பிரச்சனை இருந்தால் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. எடுத்துக்கொண்டு பே பண்ணி போட்டு சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு கொண்டு இருக்காங்க. நீங்கள் புக் பண்ணி போகிறோம்னா 14 pounds. இதில் நீங்கள் போகலாம், 5 பேர் இதில் போகலாம் ஒரு போட்டில். அதில் புக் பண்ணி போட்டு இதில் பாருங்க எவ்வளோ மக்கள் உண்டு. ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இதில் இது பெரிய ஒரு டவர் உண்டு பாருங்க. இதில் மேலே போகிறேன்டா பே பண்ணி கொண்டு மேலே ரெண்டு பார்த்தா ஃபுல் போஸ்மத்து, முழு போஸ்மத்துன்னு தெரியும், ஃபுல்லாக தெரியும். இதில் இருந்து லிஃப்டில் போகணும். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஆக்கள் வீடு எல்லாம் விலைக்கு வேண்டி, ஹோட்டல் இல்லை, இதெல்லாம் வீடெல்லாம் வேண்டி இங்கே இருக்கிறாங்க. மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இதில் அப்படியே மெட்ட பக்கம் நடந்து வந்தவன்டா
பாருங்க அதில் நல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. சைனீஸ் இருக்குது, மற்ற நண்டூஸ் அப்படி கணக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. இல்லை பாருங்க எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்க. போட் ஒன்று வலிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? இது அப்படியே போஸ்மத்துக்குல இருந்து ஆயிலோ போயிட்டு அங்கே அடுத்த கரைக்கு போகுது. பாருங்க அடுத்த போட் வருது. போட் நின்றுதாண்டா கரையில அடுத்த போட் கொண்டு வந்து சைட் கரையில இறக்கி விடுவாங்க. இதெல்லாம் வந்து நிற்கும். இது பாருங்க வந்து நிற்க போகுது. So if you want to see that content, that crash, jump on the Ocean Race on the website or download the app. Board reporters bringing you the story of the racing throughout the entire Ocean Race Europe. Incredible content, some wonderful sunsets. They race day and night. They don't anchor at night or pull up into any marina. The race is going to go through France on the journey down. I just want to ask you the difference between the long leg ocean racing and this more intense Ocean Race Europe. Much shorter. You've just come down from Kiel. I guess it's just over 1,000 nautical miles, but you probably sailed a lot more than that. Okay, இதெல்லாம் பாருங்க, இதான் கப்பல் நிற்குது. இப்போ வந்து இறக்கியிருக்காங்க போஸ்மத்தில். இனி இது படிக்கிற போது ஒரு 10-15 மினிட்ஸில் அடுத்த கரைக்கு போயிடும் ஐலோ வைட்டுக்கு. இதுதான் இதெல்லாம் போகிறது ஐலோ வைட்டுக்கு. பாருங்க அந்த கரைக்கு போகணும். ஓகே பாருங்க வலிக்கிற போது 10 மினிட்ஸில் ஐலோ வைட்டுக்கு போயிடும். இந்த இதில் போகிறோம்டா. இதில் டிக்கெட் என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல. பாருங்க இப்போ வலிக்கிற போது. ஓகே பாருங்க வலிக்கிற போது பாத்தீங்களா அப்படி வலிக்கிறதுன்னு பாத்தீங்களா? இப்படிதான் அடுத்த இறங்கி போற தண்ணி எல்லாம் அடிக்குது. அடுத்த இறங்கி போறதுக்கு 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்துல அங்கால போயிடும் ஐலோ வைட்டு. பாத்தீங்களா அப்படி போகுதுண்டு. ஹோட்டலில் போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். அப்போ என்ன விலையாண்டு கேட்போம், போயிட்டு வரதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எவ்வளோண்டு கேட்போம். நீங்கள் போகிறோன்னா இங்கே ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே கேட்டு பார்ப்போம். சார் how much is the ticket in there? Yes, sir. Also one way? 33.60. 33.60 one way or two way? That's a day return. Sorry, day return. Day Yeah. return. So Okay. single is 24.60. 24.60 single. Single, yeah. One way, yeah? Yeah. Okay. So only one day, yeah? So Yeah. return ticket only one day. Yeah. How much is that? 30? 33.60 for a day return. Okay.
2464 single. ஓகே, தேங்க்யூ வெரி மச். That's all right. தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கார் பஸ் வேனுகள் எல்லாமே ஏற்றுறதுலாம் அப்போ வந்து இறங்கிட்டு திருப்பி போகுது வயல வயிற்றுக்கு பாருங்கள். இதுதான் பெருசு. இந்த போஸ்மத்தில் நான் நினைக்கிறேன். போஸ்மத்திலிருந்து வயல வயிற்றுக்கு போகும். இதில் போகிறேன்டா அப்படி ஒரு 35-40 மினிட்ஸ் பிடிக்கும் அந்த கரைக்கு. அதுக்கு வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வருது போஸ்மத்துக்கு, ஒன்று வருது பாருங்க, ஒன்று போகுது. இதை பாருங்க, அடுத்த இது போய் கொண்டிருக்கு. வயல வயிற்றுக்கு போகுது, இது வருது. ஒன்று வேற ஒன்று போய் கொண்டிருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த கார்கள் வேனுகள் எல்லாமே ஏற்றிக்கிட்டு போகிறது. கரைக்கு வருது போஸ்மத்துக்கு.